மரியாதை குறையாமல் பேசி அசிங்கமாக பேசி மேனேஜர் அசிங்கமாக பேசி மன உளைச்சி யாரா எங்கள் அண்ணன் எங்கே தான் இருக்கிறான்னு தெரியல. இது வரைக்கும் எங்கே தான் இருக்கு, 2 வருஷமாக எங்கே தான் இருக்கிறான்னு தெரியல. நீ ஆட்டோட சிஎம் கிட்ட கூட போ, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்கே வேணா போ, யார்கிட்ட போய் சொல்லிக்கோ, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. விழுப்புரம் தனியார் வங்கி நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. குடும்பத்துடன் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சியால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் தாலுகா பாவனூர் கிராமத்தை சேர்ந்த தண்டபாணி, அவரது மனைவி கோவிந்தம்மாள் மற்றும் மகன் பால்ராஜ் ஆகியோர் திருக்கோவிலூரில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் வீட்டுக் கடனாக ரூபாய் 5,70,000 பெற்றிருந்தனர். இந்த கடனுக்காக தவணை தொகையாக இதுவரை ரூபாய் 4,51,000 செலுத்தியிருந்த நிலையில் வட்டியும் அசலும் சேர்த்து மேலும் ரூபாய் 8 லட்சம் செலுத்த வேண்டும் என வங்கி நிர்வாகம் கேட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கடன் தொகை செலுத்தப்படவில்லை என கூறி அவர்கள் வசித்து வந்த வீட்டை பூட்டி சீல் வைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த தண்டபாணி குடும்பத்தினர் நியாயம் கேட்டு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்ய முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக தலையிட்டு அவர்களை தடுத்து நிறுத்தி பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் அழைத்து சென்றனர். தனியார் வங்கி நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டதாக கூறி குடும்பத்தினர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. என்னோட பேர் பால்ராஜ் சார். அப்பா பேர் தண்டபாணி. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி சார். வீட்டில் கடன் கொஞ்சம் அதிகமாகி போச்சுன்னு பத்தத்தை வச்சு லோன் வாங்கினாங்க சார். 5,70,000 வாங்கினாங்க. எக்ரேஜ் ஃபைனான்ஸர்கிட்ட கட்டி இருக்கிறது வந்து 41 மாதம் கட்டியிருக்கா. 11,020 ரூபா கட்டியிருக்கா. அது இப்போ அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அதை கட்ட முடியல. வீட்டில் ஆள் இருந்ததுங்கன்னா ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தலைமுறை ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட் ஓட்டிட்டாங்க. மரியாதை குறையாமல் பேசி அசிங்கமாக பேசி மேனேஜர் அசிங்கமாக பேசி மன உளைச்சி யாரா எங்கள் அண்ணன் எங்கே தான் இருக்கிறான்னு தெரியல. இது வரைக்கும் எங்கே தான் இருக்கிற, 2 வருஷமாக எங்கே தான் இருக்கிறான்னு தெரியல. ஃபோன் போடுறோம், போகுது, ஆனால் எடுக்க மாட்டுறாரு எங்கள் நம்பர்லேருந்து. அப்போ அவரும் ஃபோன் பண்ணுறாரு. மேனேஜரை போயிட்டு பார்த்து, ஐயா மாத்திரம் கட்ட முடியல, எங்களால் 1 லட்சம் 2 லட்சம் தான் எங்களால் கட்ட முடியும். நாங்கள் ஐயா ஃபஸ்ட்லேருந்து வட்டி போட்டிங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? 10 லட்சம் கேட்குறாங்க ஐயா. நாங்கள் எங்கே ஐயா போகிறது 10 லட்சத்துக்கு? ஏற்கனவே 4,50,000 கட்டியிருக்கோம். திரும்பி வந்து 10 லட்சம் கேட்குறாங்க. நாங்கள் 10 லட்சத்துக்கு எங்கே போகிறது? உயிரை விடுறத தவிர வேறு வழியே இல்லை ஐயா எங்களுக்கு. நாங்களும் மேனேஜர்கிட்ட போய் கேட்குறேன், இந்த நொண்டிகளை வச்சு நீ எப்போ நீ சம்பாரிச்சு எப்போ நீ கட்டுவேன்? மாட்டுத்திறனாளி பார்த்து பேசுகிறாங்க ஐயா. நீ ஆட்டோட சிஎம் கிட்ட கூட போ, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்கே வேணா போ, யார்கிட்ட வேணா போய் சொல்லிக்கோ, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது சொல்லி வெளியே தோத்தி அடிக்கிறாங்க. திருவண்ணூர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஐயா. போலீஸ் என்ன சொல்றாங்க? அவர் என்ன சொன்னாங்க, இப்போ ஏன் பின்னாடி இருக்கிற வீடு மட்டும் தானே சீல், ஏன் 2 முன்னாடி வீடு மட்டும் திறந்து விட்டு போயிட்டாங்க ஐயா. நீங்க என்ன செஞ்சீங்க? நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஆர்சி காப்பி கேட்குறேன். போயிட்டு அவங்க பணம் கேட்குறாங்க. யார் பணம் கேட்கறது? கம்ப்யூட்டருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. அவங்க பேரு கூட தெரியல. இல்லைன்னா போலீஸா? போலீஸ் தான் வெள்ளை சட்டையும் கருப்பு கலர் பேண்டையும் போட்டுக்கிறாங்க ஐயா. அவங்க திருவண்ணூர் போலீஸ் ஐயா. சிஆர்சி காப்பி கேட்கறதுக்கு பணம் கேட்குறாங்க. திருவண்ணூர் பஸ் ஸ்டாண்டில் 4 நாள் படுத்துன்னு இருந்தாங்க ஐயா. போய் கேட்குறேன் 4 நாளாக தரக்கூட, இன்றைக்கி வா நாளைக்கு வா, இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு சொல்லி வெட்டி விட்டுனுக்கிறாங்க, மிரட்டுறாங்க ஐயா. இன்னைக்கு என்ன பண்ணீங்க? அதனால தான் நேராக போன திங்கக்கிழமை கூட வரலாம் தான் ஐயா. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டாரு, நாங்களாம் கலெக்டர் ஆஃபீஸ்லாம் பார்த்தால இங்கே பேசி சமாதானம் பற்றி அனுப்பிச்சிட்றோம். நாங்கள் இன்னும் அமௌண்ட்டை நான் கம்மி பண்ண சொல்கிறேன், அமௌண்ட் எல்லாமே சொன்னாங்க ஐயா. சரின்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணோம். அவங்களும் வர மாதிரி தெரியல. இதுக்கு மேலே இன்னைக்கு என்ன பண்ணுங்க? கலெக்டர் ஆஃபீஸ் என்ன பண்ணீங்க? மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை பண்ணுறதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியலைங்க ஐயா. உங்களுக்கு யார் காசு கேட்டது? மேனேஜர் தான் ஐயா. மேனேஜர் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சிஆர்சி காப்பி காசு கேட்குறாங்க. ஏன்னா எங்கே ஐயா போகிறது? ஒயிட் கலர் சட்டை பிளாக் கலர் பேண்ட் போட்டுன்னு உட்காந்துக்கிறாங்க ஐயா. அவங்க மிரட்டுறாங்க ஐயா. என்னோட பேர் பால்ராஜ் ஐயா.